ஐயா நல்ல கிருபை உள்ள மனைவி வேணும்னு கேட்டேன். ஆண்டவருக்காக பயன்படுற மனைவி வேணும்னு கேட்டேன். ஆனால் அவன் எனக்கு கீழ்ப்படிதல் உள்ள மனைவியாக வேணும்னு நான் கேட்கவே இல்லை. கிருபை உள்ள பயன்படுற மனைவியை கர்த்தர் தந்தாரு. இப்போ நான் அவளுக்கு டிரைவராக இருக்கேன். நான் கீழ்ப்படிதல் உள்ள கீழ்ப்படிதல் உள்ள புருஷனாக இருக்கேன். பைபிள் காலேஜ் படிக்கும்போதே 3-4 டைரி நிறைய மெசேஜஸ் எழுதி வச்சுருந்தேன். ஆனால் திடீர்னு மெசேஜுக்கு விட்டுட்டாங்க, ஒன்றும் ஓடலை. பைபிள் காலேஜில் நம்ம படிச்சிடலாம் பாஸ்டர், என்ன பைபிள் காலேஜில் பிரசங்கம் பண்ணுவது எப்படின்னு படிச்சிடலாம், அதெல்லாம் அழகாக படிச்சிடலாம். ஆனால் களத்தில் வந்து நிற்கும் போது அது டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் பாஸ்டர் நான் எங்கே போனாலும் எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு கேட்பேன். ஏறக்குறைய ஒரு 20 வருஷம் அப்பா கூடவே இருந்து உருவாக்கி கொண்டு வந்தது பார்த்தீங்களா? அப்போ அந்த 20 வருஷம் உருவாக்கம் இன்னைக்கும் இருக்கும் பாஸ்டர். 9 மணிக்கு மீட்டிங் முடிக்கணும்னா 8:55க்கு அந்த ஊழியர் கையில் கொடுத்துருவேன். ரொம்ப ரேராக இருக்கும், ஏதாவது 1-2 கூட்டங்கள் மட்டும்தான் டைம் தாண்டி என்ன செய்யும் போகிறதாக இருக்கும். தகப்பன் கீழே இருந்து உருவாக்கப்படுறது மாபெரும் பாக்கியம். கல்யாணத்துக்காக 7 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம்லாம் போட்டதில்லை. எனக்கு என்ன விசுவாசம்னா, என்ன ஆனாலும் அவளை தான் கத்த தரப்போகிறேன். நான் 7 நாள் உபவாசம் போட்டாலும் அவள் தான், 21 நாள் உபவாசம் போட்டாலும் அவன் தான், மாற்ற முடியாது. 40 நாள் உபவாசம் போட்டாலும் அந்த பெண்ணு தான். ஐயோ பாவம், இவன் 40 நாள் உபவாசம் போடுறான்டா, கொஞ்சம் கலர் கூட்டினதை கூடன்னு கொடுக்க போறாரா? இல்லை. அல்லது இந்த கிருபை உள்ளதா எக்ஸ்ட்ரா உள்ளதா கூடன்னு கொடுக்க போறாரு? இல்லை. நமக்குன்னு கர்த்தர் ஒரு வாழ்க்கை துணையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். ஐயா நல்ல கிருபை உள்ள மனைவி வேணும்னு கேட்டேன். ஆண்டவருக்காக பயன்படுற மனைவி வேணும்னு கேட்டேன். ஆனால் அவன் எனக்கு கீழ்ப்படிதல் உள்ள மனைவியாக வேணும்னு நான் கேட்கவே இல்லை. கிருபை உள்ள பயன்படுற மனைவியை கர்த்தர் தந்தாரு. இப்போ நான் அவளுக்கு டிரைவராக இருக்கேன். நான் கீழ்ப்படிதல் உள்ள கீழ்ப்படிதல் உள்ள புருஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தேன் பாருங்க. என் தோளில் கை போட்டு சொன்னார், தம்பி ஊழியத்துக்கு கிருபை உள்ள மனைவியை கேட்டுறாதீங்க, ஊழியத்துக்கு வரங்கள் உள்ள மனைவி கேட்டுறாதீங்க, உங்களுக்கு மனைவியாக இருக்கிற ஒருத்தையே ஊழியத்துக்கு கேளுங்கன்னாரு. அது எனக்கு மறக்க முடியாது. அப்புறம் பைபிள் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அப்படி வந்துட்டீங்க? அவ்வளோதான். அதுக்கப்புறம் நேர களத்தில் வந்தேன். இங்கே வந்த உடனே அப்பா முதல் வாரமே அறிவிப்பு கொடுத்தாச்சு, இனி நான் இந்த சபைக்கு தலைமை போதகர், இந்த சபையின் போதகர் இவர் தான் அப்படின்னு என்னைய கொண்டு விட்டாச்சு பாஸ்டர். நம்ம எவ்வளோதான் ப்ரிப்பேர் ஆகியிருந்தாலும் பிரசங்கம் நமக்கு வர டைரியில் எழுதி வச்சுருந்தேன். பைபிள் காலேஜ் படிக்கும்போதே 3-4 டைரி நிறைய மெசேஜஸ் எழுதி வச்சுருந்தேன். ஆனால் திடீர்னு மெசேஜுக்கு விட்டுட்டாங்க, ஒன்றும் ஓடலை. என்ன செய்கிறதுன்னு தெரியல. என்னுடைய ஃபஸ்ட்டு மெசேஜ் என் நினைவு சரியாக இருந்தால் 2.5 நிமிஷம்னு நினைக்கிறேன் மாஸ்டர். 2.5 நிமிஷம் என்னைய விட்டுட்டு எங்கள் அப்பா உட்காந்து டீ குடிக்க தான். அந்த 2.5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடினேன். பாட்டு 10 நிமிஷம் பாடினேன். அப்பா சொன்னாங்க, பாட்டு போதும் பிரசங்கம் பண்ணேன். அப்போ கண்களை மூடி ஜெபம் ஒன்று பிரசங்கத்துக்கு ஜெபமே கொஞ்ச நேரம் கொண்டு போனேன். வெளில தட்டி சொன்னாங்க, ஜெபம் போதுண்டா பிரசங்கம் பண்ணு. பிரசங்கம் இருந்தால் தானே பண்ணுறது. ரொம்ப பயந்து நடுங்கி நின்னேன். ஒரு வழியாக பிரசங்கத்தை தொடங்கினேன். அப்பா டீ குடிக்கிற 2-3 சிப் குடிக்கிறதுக்குள்ளே என் பிரசங்கம் முடிச்சுது. என்ன பிரசங்கம் பண்ணீங்க ஞாபகம் இருக்கு? நல்ல ஞாபகம் இருக்குது. ஹென்றி ஜோசப் ஐயா, மாரநாதா ஸ்தாபனத்தினுடைய தலைவர் ஹென்றி ஜோசப் ஐயா வந்து அற்புதமான வேத பண்டிதர். அவர் வந்து ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி பைபிள் டீச்சிங் எடுத்தாருன்னா மணிக்கணக்கில், நாள் கணக்கில், வாரக்கணக்கில் உட்காந்து நம்ம கேட்கலாம். ஸோ அது நான் ஒரு பெரிய டைரியில் எடுத்து வச்சுருந்தேன் பாஸ்டர். நான் நினச்சேன், அப்போ நமக்கு 1 மணி நேரம் பிரசங்க டைம் இல்லையா, இவ்வளோ வச்சுருக்குறோமே, நம்ம அதையே பேசுவோன்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போனேன் பாஸ்டர். அவ்வளோதான். மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான். சரீரத்தில் 3 பகுதி, ஆவியில் இது, ஆத்மாவில் இது. அதுக்கு பிறகு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பாஸ்டர். ஐ ஃபெயில்டு, லிட்ரலி ஃபெயில்டு. முடிச்சுட்டு கீழே வந்தேன். சிலர் சொன்னாங்க, இதுக்கு தான் இவனை பைபிள் காலேஜுக்கு அனுப்புனாங்களா, என் மகன் வந்தால் அப்படி சபையை நடத்துகிறான் இப்படி நடத்திடுவான்னு சொன்னாங்களே. இல்லை, மறுபடியும் போய் ஆண்டவர்கிட்ட அழுதேன். அப்பா எனக்கு முடியலை, தெரியலை, சொல்லித்தாங்க. நான் பைபிள் காலேஜில் படித்தேன். பைபிள் காலேஜில் நம்ம படிச்சிடலாம் பாஸ்டர், என்ன பைபிள் காலேஜில் பிரசங்கம் பண்ணுவது எப்படின்னு படிச்சிடலாம், அதெல்லாம் அழகாக படிச்சிடலாம். ஆனால் களத்தில் வந்து நிற்கும் போது அது டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா? அப்போது மறுபடியும் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். கொஞ்சமாக சொல்லி கொடுத்தார்.
கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் கற்றுக்கொள்ள கிருபை தந்தார். அவன் நிறைய செய்திகள் கேட்பேன். நல்ல தேவ வார்த்தையை பகுத்து போதிக்கிற ஊழியர்களுடைய செய்திகளை கேட்பேன் பாஸ்டர், உள்வாங்குவேன். அவங்க இந்த பகுதியினது எப்படி அந்த கருவை தேர்ந்தெடுத்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம அந்த அதிகாரத்தை பல தடவை படிச்சிருப்போம், அந்த வசனத்தை பல தடவை படிச்சிருப்போம். ஆனால் அவங்க இந்த வசனத்திலேருந்து கீவேர்டு இவ்வளோ அழகாக எடுக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ரோல் மாடலாக இருந்தது. யாருடைய மெசேஜ் நல்லா கேட்பீங்க? நான் ஆரம்ப நாட்களில் அதிகம் கேட்டது வந்து ஆர் ஸ்டான்லி, ஆமாம், பிளெஸ்ஸிங் யூத் மிஷன், அவங்களுடைய மெசேஜஸ் ரொம்ப கேட்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. என்னென்னா அவங்களுடைய ஹவு நாட் சீரீஸ், ஹவு நாட் டு வர்ஷிப், ஹவு நாட் டு மெடிடேட், ஹவு நாட் டு மினிஸ்டர், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஏராளமான செய்திகள் இருக்குது. இன்னும் கூட அது யூடியூப்ல இருக்குது பாஸ்டர். ஒவ்வொரு குறிப்புக்கு கீழே 10 காரியம் பேசுவாங்க. அற்புதமான தேவ வார்த்தைகள், அற்புதமான தேவ வார்த்தைகள். ஏன்னா அது ஒன்றுமே வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை ஒன்லி ஃப்ரம் பைபிள் வேர்ட்ஸில் இருந்தால் 10 குறிப்புகள் ஒன்று கீழே இருக்கும். ரொம்ப எனக்கு என்னுடைய உள்ளத்தை ரொம்ப தொட்டது. அப்போது அது மாதிரியான செய்திகளை கேட்க ஆரம்பித்தா, அப்போ நம்ம பைபிள் பகுதியிலிருந்து ஒரு மெசேஜ்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கணும். ஒரு டாபிக் எடுத்தோம்னா அப்படியே முழுமையை நம்ம ஜனங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும், கொடுக்கணும் அப்படிங்கிற காரியத்தை அதிலிருந்து கற்றுக்கொண்டு அப்படியே தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்துருக்க ஆரம்பித்தோம். ஆச்சரியப்படும் விதமாக கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து பயன்படுத்த தொடங்கினார். 2.25 நிமிஷம் பேசுனது ஒரு சண்டைலாம் நினைவு எனக்கு சரியாக இருந்தால் 3.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். நிறுத்த முடியலை. 2.5 நிமிஷத்தில் நிறுத்தினவங்கள 3.5 மணி நேரத்துக்கு மேலே பாஸ்டர் நிறுத்த முடியலை. மீன்ஸ் ஃபுல்லாக ரெவலேஷன், வேர்ட்ஸு, ப்ரேயர், அனாயிண்டிங் அப்படின்னே போச்சுது. எங்கள் அப்பா வந்து டைமிங்கில் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. உங்கள் சர்ச்சில் சொல்கிறீங்களா? எங்கள் சர்ச்சில் ஏன்னா என்னுடைய ஆரம்பத்தில் முழுக்க எங்கள் சபையில் தான் நான் பிரசங்கம் பண்ணி கிராமத்தில் மக்களுக்கு பிரசங்கம் பண்ணி என்னுடைய பிரசங்க நடை அந்த எளிய முறையில் கேஷுவலாக தான் இருக்கும். நானும் முயற்சி பண்ணி பார்ப்பேன், நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக போவோன்னு. ஸ்டாண்டர்டாக போக நினச்ச மெசேஜ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிருப்பேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இது தாண்டே ஓ ஸ்டாண்டர்ட், இந்த ஸ்டாண்டர்டில் நீ போயிரு அப்படிங்கிற நிலைமை. கிராமத்தில் மக்களோடு இருந்து மக்களுக்காகவே தேவ வார்த்தைகளை எடுத்து பேசி நிறுத்தி இது கர்த்தர் அப்படியே ஊழியத்தில் பழக்க வச்சார். அந்த ஒரே ஒரு சண்டை மட்டும் நான் டயத்தை நிறுத்திடலான்னு பார்த்தா அப்பாவும் பயங்கர கண்ணீரோடு உட்காந்துருந்தாங்க. ரைட், இது ஆவியானோட நடத்துதல் தெரிஞ்சு அந்த ஒரு சண்டே மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் போச்சுது. ஸோ அப்பா இருக்கும்போது ஃபுல்லாக நீங்கள் தான் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? ஆமாம். அப்பாவுக்கு வந்து பைபிள் காலேஜ் பேக்ரவுண்டு இந்த இதெல்லாம் இல்லாததுனால அவங்களுடைய மெசேஜ் வந்து கேஷுவலாக இருக்கும், பொதுவானதாக இருக்கும். அப்போது நம்ம பிள்ளை பைபிள் காலேஜை முடிச்சுட்டு வந்தால் வேத அறிவு சார்ந்த போதனைகள் சபைக்கு தேவை அப்படிங்கிறத அப்பா ரியலைஸ் பண்ணி அடுத்த வாரமே என்னை நிறுத்திட்டாங்க. 2.5 நிமிஷம் முடிச்சுட்டு நான் நேர ரூமுக்கு ஓடி போயிட்டேன். என்னுடைய கொட்டகை தான். நான் என் ரூமில் போயிட்டு கட்டிலில் சாஞ்சு கிடந்து ஒரே அழுகை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்பா கூப்பிட்டு விட்டுட்டு அப்போ சொன்னாங்க, ஏன்டா இவ்வளோ ஷார்ட்டாக முடித்தேன்? நான் இல்லைப்பா நிறையா இருக்குதுன்னு. உனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையாக இருந்தால் கண்டிப்பாக நீ நிறைய பேசலாம். இன்னொருத்தருக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு வந்தேன்னா அதில் நீ பேச முடியாது அப்படின்ட்டு. அந்த வார்த்தை என்னை ரொம்ப அசைச்சுது. ஆமாம், அது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, அவங்க மேலே உள்ள அழைப்பு, அவங்க மேலே உள்ள அபிஷேகம், அதை அவர் தான் பேச முடியும். அந்த வயது முதிர்ந்த போதகர் அவங்க அதில் டீப்பாக தியானிச்சிருப்பாங்க. அவங்க பல வருஷமாக அதை என்ன செஞ்சுருப்பாங்க, அது சார்ந்த காரியங்கள் எல்லாம் எடுத்திருப்பாங்க, பேசலாம். நீ ஆண்டவர்கிட்ட போய் உனக்கான வார்த்தையை கேளு, சபைக்கான வார்த்தையை கேளு. நீ எந்த மக்களுக்கு முன்பாக நிற்கிறாயோ அந்த மக்களுக்கு என்ன வார்த்தையோ நீ அதை கேளு அப்படின்னா. அப்புறம்தான் என் சிந்தை அப்படி யோசிக்க ஆரம்பிச்சுது. ஓஹோ, நம்ம கிராமத்தில் நிற்கிறோம், நம்ம சபைக்கு நிற்கிறோம், நம்ம சென்னையில் ஒரு மூத்த ஊழியர் பைபிள் ஸ்டடிக்காக பேசுனதை கொண்டு வந்து சண்டே சர்வீஸில் நம்ம பேசணுமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிறத அப்புறம் தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். பிறகுதான் நம்ம எந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படுறோம், சண்டேன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை, அப்போ எல்லாரும் வருவாங்க, எல்லாருக்கும் பேசணும்.
யூத்துக்குன்னா யூத்துக்கு நம்ம ஏற்ற செய்திகளை பேசணும், சிறு பிள்ளைகளுக்குன்னா சிறு பிள்ளைகளுக்கு ஏற்றதை நம்ம பேசணும், என்ன நிகழ்வோ அதற்கேற்ற வார்த்தைகளை பேசணுங்கிறது அந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப பலமாக கற்றுக் கொடுத்தது. கண்டிப்பாக பிரசங்கத்துக்கு ஒரே ஒரு தேவை தான் இருக்கு இல்லையா, என்ன பேசணும் அவர் கொடுக்கணும். நிச்சயமா நிச்சயமா. இந்த பைபிள் காலேஜில் என்ன தான் படிச்சுட்டு வந்தாலும் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் இருந்தாலும் அந்த க்ரௌடுக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தான் தெரியும் இல்லையா. நிச்சயமா நிச்சயமா. அது ஒரு நல்ல அழகாக உங்க அப்பா தகப்பனார் சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப என்னுடைய தகப்பனாருக்காக ஆண்டவர் நான் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க சொன்னீங்க இல்லையா. ஆமா. அப்போ எப்படி இருந்திருக்கோன்ற ஒரு ஆர்வத்தில் கேட்டேன். ஆனால் ரொம்ப அழகா அதான் முதிர்ச்சி. கண்டிப்பா முதிர்ச்சி வந்து ரொம்ப உங்களை கைட் பண்ணியிருக்கு. கரெக்டாக நிச்சயம். அதனால தான் இல்லையா ஃபர்ஸ்ட் அதே மாதிரி டைமிங்கில் அப்பா ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. 12 மணிக்கு ஆராதனை முடியணும்னா பிரசங்கம் எவ்வளோதான் பீக்கில் போயிட்டு இருந்தாலும் 11:55க்கு ஒரு 3 ஆமேன் பின்னர்ந்து போடுவாங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன்னா நீ ஆமேன் போடுன்னு அர்த்தம். 7 குறிப்பில் 3ஆவது குறிப்பு போயிட்டு இருந்தா கூட 11:55க்கு ஆமேன் மீதியை நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் கர்த்தர் அனுமதித்தா பார்ப்போன்னு அப்படியே இன்னைக்கு வரைக்கும் பாஸ்டர் நான் எங்கே போனாலும் எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு கேட்பேன். ஏறக்குறைய ஒரு 20 வருஷம் அப்பா கூடவே இருந்து உருவாக்கி கொண்டு வந்தது பார்த்தீங்களா. அப்போ அந்த 20 வருஷம் உருவாக்கம் இன்னைக்கும் இருக்கும் பாஸ்டர். 9 மணிக்கு மீட்டிங் முடிக்கணும்னா 8:55க்கு அந்த ஊழியர் கையில் கொடுத்துருவேன். ரொம்ப ரேராக இருக்கும், ஏதாவது 1-2 கூட்டங்கள் மட்டும்தான் டைம் தாண்டி என்ன செய்யும் போகிறதாக இருக்கும். தகப்பன் கீழே இருந்து உருவாக்கப்படுறது மாபெரும் பாக்கியம், மாபெரும் பாக்கியம் பாஸ்டர். அது எல்லாருக்கும் கிடைக்காது, சில கொடுத்து வச்சவர்களுக்கு மட்டும்தான் அது வாய்க்கும். சிக்ஷைகள் தற்காலத்தில் நமக்கு கொஞ்சம் காயமாக தெரிஞ்சாலும் பிற்காலங்களில் அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும், பலன் அதிகமாக இருக்கும். ஒரு முறை இப்படி சொன்னார் என்னை பார்த்து, பாஸ்டர் உங்களுக்கு வயசு 45ன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏறக்குறைய ஒரு 100 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தர் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னார். ஐயோ எனக்கு அது ஷாக் ஆகிட்டுது. அப்போ நான் திரும்பி காரில் வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்க, இந்த மனுஷன் என்னை 100 வயசுக்கு மேலேன்னு சொல்லிட்டாரப்பா, என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, அப்போ ஆண்டவர் சொன்னார், எல்லாம் ஒன்று தானப்பா, உன் தகப்பனுக்கு வயசு 70, உனக்கு வயசு 40, 70 வயது வரைக்கும் 73 வயது வரைக்கும் உன் தகப்பன் பெற்ற எல்லா அனுபவத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இன்ஜெக்ட் பண்ணிட்டு தானே போயிருக்கிறாங்க. அந்த வார்த்தை என்னை ரொம்ப அந்த ட்ராவலில் யோசிக்க வச்சுது பாஸ்டர். ஒரு தகப்பன் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய எந்த ஆலோசனைகளுமே தற்செயலாக நடக்கலை. அவங்க பலர்கிட்ட ஏமாந்து பல நாள் கண்ணீர் வடித்து சில லட்சங்களை இழந்து பெற்றுக்கொண்ட அனுபவத்தை எல்லாம் நமக்கு 5 பைசா செலவில்லாமல் உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க பாஸ்டர். இது நிறைய இந்த தலைமுறைக்கு நிறைய புரிகிறது இல்லை பாஸ்டர். ஒரு நல்ல தகப்பனுக்கு கீழே இருந்து உருவாக்கப்படணும் அப்படிங்கிறது நிறைய பேர் விரும்புறதில்லை. அப்பாவுக்கு கீழே இருக்கிறது கஷ்டம். நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா கீழே இருந்து ஒருத்தர் ஊழியம் செஞ்சுட்டோம்னா நரகத்தில் கூட ஊழியம் செய்யலாம்னு சொல்லுவேன் பாஸ்டர். அந்த அளவு ட்ரைனிங் இருக்கும், பயங்கரமாக இருக்கும் பாஸ்டர். அது என்னென்ன பாஸ்டர், நம்ம அந்த டைமில் நம்ம அதாவது ப்ரூமிங் கட்டிங் ரெண்டுக்குமே சிசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், நைஃப் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே வேதனை நிறைந்த பகுதி தான். ஆனால் நமக்கு அந்த டைம் அது ப்ரூமிங்னு தெரியல, நம்ம கட்டிங் மட்டும் தான். என்னன்னா எதை பண்ணாலும் வேண்டான்றாங்க, நில்லு யோசி, தட்டுமுட்டாவே இருக்கிறாங்களே, நம்ம தடுத்துக்கிட்டே இருக்காங்களேன்ற மாதிரி தானே இருக்கும். அது இன்னைக்குள்ள ஃபஸ்ட் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு இப்போ சிலர் நாங்கள் பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பைபிள் தான் நம்மளும் பேசுகிறோம். கண்டிப்பாக அஸ்திபாரம்னு சொல்லும் பொழுது திடீர்னு என்ன கிறிஸ்துவில்லா அஸ்திபாரமாக இருக்கணும், இவர் அப்பாவே அஸ்திபாரமாக பேசிகிட்டே இருக்கிறாரேன்ற சிலர் சிந்தைகள். அதாவது நம்ம எதனால ஆண்டவர் அவங்கள நம்முடைய வாழ்க்கையில் அஸ்திபாரமாக வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் நம்முடைய தகப்பன்மார ஆவிக்குரிய பிதாக்களை நமக்கு அஸ்திபாரமாக வைத்திருக்கிறாங்க. கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திபாரம் பாஸ்டர், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்ம கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்துக்கு மேல உள்ள காரியத்தை தான் நம்ம பேசுறோம். வசனம், உபதேசம்,
ஆமாம், இதெல்லாம் நம்ம ஒருபோதும் மறுக்கவே இல்லை. அதன் மேல் உள்ள காரியங்களை நம்ம என்ன அஸ்திபாரம் சொல்கிறோன்னா, ஒரு தரிசனத்துக்கான அஸ்திபாரமா, தரிசனத்துக்கான அஸ்திபாரமா நம்முடைய தகப்பன்மாரை கர்த்தர் வச்சிருக்கிறத நம்ம உணரலாம். சில நேரங்களில் எதுக்காக இதை நம்ம இப்படி பேசுகிறோன்னா பாஸ்டர், ஒரு தலைமுறை இப்போ என்ன நினைக்குதுன்னா, மூத்தவர்கள் எல்லாமே ஞானம் இல்லாமல் நடக்கிறாங்க, மூத்தவர்கள் எல்லாருமே பாரம்பரிய சிந்தையோடு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். எனக்கு நிறைய தெரியும், நிறைய படிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஒரு தகப்பன் கீழே இருந்து நம்ம அலைன் பண்ணப்படுறது ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். ஏன்னா நம்முடைய வார்த்தைகள் மீறாதபடி அவங்க நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. என்னுடைய ஒவ்வொரு பிரசங்கங்களுக்கும் பிறகும் நான் ஒன்று தேவனுக்கு பயந்து நிற்பேன், ரெண்டாவது அப்பாட்டிருந்து என்ன நமக்கு ஆலோசனை வரப்போகுதுன்னு. என்னென்ன காரியங்களை நான் மிஸ்டேக் பண்ணணும் அதெல்லாம் அப்பா கரெக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் தவிர்த்துடணும், இதெல்லாம் நம்ம செய்யாது இருக்கிறது நல்லா இருக்கும், இந்த இடத்துல இதை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. எனக்குரிய ஒரு 20 இயர்ஸாக அப்பா கூடவே இருந்து உருவாக்கப்பட்டு, அது என்னென்ன உங்கள் அப்பா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பாஸ்டர்? ஆமாம் ஆமாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ நீங்கள் சில நேரங்களில் நல்ல காரியத்தை செஞ்சுருக்கிறீங்க, அன்னைக்கு என்னைக்காவது தட்டி தந்துருக்குறாங்களா உங்கள் அப்பா? அதிகம் இல்லை, அதிகம் இல்லை, அதிகம் இல்லை. ஏன்னா அப்பா அவங்களுடைய பின்னணி ரொம்ப ரஃப்பானது. எங்கள் தாத்தா காலங்களில் ரொம்ப ரஃப்பானது. அவங்களுக்கு தட்டி கொடுத்துருக்குறாங்க மீன்ஸ் லிமிட்டாக இருக்கும், அளவோடு தான் இருக்கும். பெரிய அளவில் அப்பா பாராட்டினாங்க வச்சாங்கன்னு இருக்காது. ஆனால் கடைசி காலங்களில் அவங்களுடைய மரண தருவாயின் நாட்களில் அவங்க எங்கெங்கெல்லாம் என்னை பாராட்ட நினச்சாங்கங்கிறத அப்போது அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை நான் அந்த இடத்துல பாராட்டினால் உன்னுடைய வளர்ச்சி அத்துடன் நின்றுமோ. சூப்பராக இன்னைக்கு பிரசங்கம்னு சொன்னால் ஒன்று அறியாமலே நீ என்ன சொல்லிடுவேன், வா நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்துட்டோமோ அப்படி நினச்சிரும், நீ நினச்சிருவ. அப்படிங்கிறதுனால அப்போ அந்தந்த இடங்கள்லாம் உன்னை என்ன செய்யலை, பாராட்டலை. ஆனால் உன்னை நினச்சி நான் தனியாக உட்காந்து நிறைய கண்ணீரோட ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும், எங்கள் குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் இப்போ என்னைய பர்டிகுலராக கேட்டதுனால கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம், அதாவது அந்த அந்த காலத்தில் நமக்கு கொடுத்த கருத்து ஆவிக்குரிய தகப்பன்மார் அதை நம்மக்கிட்ட சொல்லாமல் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்கிறோம். ரொம்ப நிறைய நன்றி சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பாஸ். ஆனால் இன்றைக்கி ஜனங்கள் இன்னைக்குள்ள அந்த ஃபாஸ்ட் சொசைட்டியில் ஒரு மோட்டிவேஷ்னல் தான் தேவைன்ற மாதிரி தானே போடுறோம். இன்றைக்கி நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரசங்கங்களும் எல்லாமே இந்த மோட்டிவேஷ்னல் கைண்ட் ஆஃப் ப்ரீச்சிங் செர்மன் தான் எங்கேனாலும் பார்க்க முடியும். இப்போ இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தோமா, நம்மளும் போடுறோம், எல்லாமே அந்த மாதிரி தான் இது கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு நமக்கு மோட்டிவேஷனே கிடைக்கலையே. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை இப்போ அதையும் இதையும் பேலன்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நம்ம வர்ற தலைமுறைகளை நம்ம கொஞ்சம் கூட நம்ம கொண்டு போகலாமா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா பாஸ்டர். அதாவது நம்முடைய தகப்பன்மார் நம்மளை வெளிப்படையாக மோட்டிவேட் பண்ணலை. நம்ம ஃப்ராங்காக இப்போ சொன்னோன்னா வெளிப்படையாக நம்மளை மோட்டிவேட் பண்ணலை. காரணம் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்ம பிள்ளையுடைய வளர்ச்சி இத்துடன் நின்றுமோ அப்படிங்கிறது. ஆனால் அவங்க நமக்காக தனிமையில் வடித்த கண்ணீர், நமக்காக செய்த ஜெபங்கள், நம்ம மேலே அவங்க எடுத்த அக்கறையான காரியம் நிறைய. நான் இன்னொன்று கூட சொல்லுவேன் பாஸ்டர், என்னுடைய லைஃப்பில் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு பையனை பீடத்தில் நிறுத்தி காரியங்களை செய்கிறத விட ஒரு மோட்டிவேஷனெல்லாம் என்ன வேணும்? சூப்பர். இதை விட நானும் நிறைய பேருடைய காரியத்தை கேட்டிருக்கிறேன். ஸோ யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அப்பாவா முன் நீ தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. யாருக்குமே தெரியாது, யார்ட்டையுமே சொல்லலை. அவங்களே ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் தெளிவாக இவன் தான் அடுத்து நிற்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நெக்ஸ்ட் வீக்கே அது அப்படியே அவர் சொன்னதுக்கப்புறம் இவங்க தாமதிக்கலை. அவன் உருவாகட்டும் சொல்லலை பாஸ்டர், நம்மளை அங்கே நிறுத்தி உருவாக்குனாங்க. சூப்பர். நிறுத்தி உருவாக்குனாங்க. இன்னைக்கு அது நிறைய இடங்கள்ல இல்லை பாஸ்டர். இல்லை, மிகுந்த வேதனையான காரியம். அப்படிப்பட்ட தகப்பன்மார்களுக்கு நீங்கள் சொல்லுகிற ஒரு சின்ன வேண்டுகோள்? நிச்சயமா, இல்லைன்னா ஆலோசனை? நிச்சயமா நான் ஒவ்வொரு ஆவிக்குரிய தகப்பன்மாருக்கும் என்ன சொல்வேன்னா, அட்லீஸ்ட் 15 இயர்ஸாவது ஒருத்தரை மென்டர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கீழே அவங்கள பணிவிடைக்காரர்களாக இல்லை, இவர் தான் நெக்ஸ்ட்டுங்கிறத மட்டும் வாய்மொழியாக சொல்லிட்டு
கைக்கு கீழே வச்சு அவங்கள உருவாக்குங்கன்னு நான் அன்போடு கேட்குறேன். ஏன்னா நிறைய இடத்துல அடுத்து யாருங்கிற கேள்வியே நிறைய குழப்பங்களை உண்டாக்குது. தேவையற்ற நபர்களை எல்லாம் ஆசையை தூண்டி விடுது. ஒருவேளை நான் அங்கே வந்துடலாமோ, ஒருவேளை நான் இங்கே நின்றலாமோங்கிற ஒரு ஆசையை தூண்டி விடுது. ஆனால் அப்பா ரொம்ப கிளியராக இருந்தாங்க. 5 பிள்ளைங்க, எல்லாருக்குமே அங்கங்கே ஊழியங்கள், இந்த பையனுக்கு இந்த இடம் அப்படிங்கிறதுல ஆண்டோடைய நடத்துதலின்படி தெளிவாக இருந்தாங்க அப்பா. அதனால் அதை முதல்ல வச்சு ஏறக்குறைய 20 வருஷம் என்னை மென்டர் பண்ணாங்க, என்னை உருவாக்குனாங்க, என்னை திட்டினாங்க. எனக்கு தேவையான இடத்துல ஆலோசனைகள், உற்சாகம் குறைவு தான். நீங்கள் சொன்ன மாதிரி உற்சாகப்படுத்துனது குறைவு தான். அந்த உற்சாகப்படுத்துதல் குறைவாக இருந்ததுனால தான் நம்மளை இன்னும் அடுத்த நிலைக்குள்ள உருவாக்கிக்கிடணும், வளர்த்துக்கிடணும் நம்ம நினச்சோம். ஓஹோ, அப்பாவுக்கு இன்னும் திருப்தி இல்லை. அப்பா பாஸ்டர் பி எ ஹியூமன், பீயிங் எ ஹியூமன், ஒரு மனிதனா சிலருக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது பாஸ்டர். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா திட்டுனா சில பிள்ளைங்க அடுத்த டெஸ்ட்டில் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இன்னொரு கேட்டகரியில் சில பிள்ளைங்க இருப்பாங்க, திட்டாரா என்ன நம்ம படிக்க. இன்னொரு இடத்துல மக்களுக்கு உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படின்னு சொன்னாதான் சிலவங்க படிக்கிற மனநிலைமையில இருக்கிறாங்க. எல்லாரையுமே ஒரே மாதிரி மென்டர் பண்ண முடியாது. ஆண்டவரே அவர் கரவல் ஆடுகளை அவருக்கு தெரியும் எதுவாக நடத்தணும். இப்போ எனக்கு இதுதான் தேவைன்னு தெரிஞ்சு இந்த தகப்பன் கீழே எண்ணி வச்சார். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பார்வை இது சரியா இருக்கிறது மாதிரி நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. மற்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒன்று சொல்றேன் பாஸ்டர், நம்ம எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நமக்கு சரியான மோட்டிவேஷன் ஆவியானவர் மட்டும்தான். எத்தனை தான் நமக்கு நீங்கள் என்னை உட்காந்து 24 மணி நேரம் மோட்டிவேஷனல் பண்ணாலும் நான் 100% என்னை கொடுக்க முடியாது. என் ஜெபறையில் ஆவியானவர் கொடுக்குற ஒரு சின்ன தொடுதல் இருக்கு பாருங்க, எத்தனை எதிர்மறையான எண்ணம் வந்தாலும் என்னை கொண்டு போய் நிறுத்திடும் இல்லையா? ஸோ நமக்கு சரியான உற்சாகம் ஆவியானவரால் நம்முடைய ஜெப அறையில் இருந்து மட்டுமே கிடைப்பது சிறந்தது. இதை தாண்டி நம்ம சிலருக்கு கண்டிப்பு தேவைன்னு சொல்கிறோம், சிலருக்கு உற்சாகம் தேவைன்னு சொல்கிறோம், சிலரை கொஞ்சம் தட்டி கொடுத்தான்னு சொல்கிறோம். இது எல்லாமே ஆவியானவருக்கு தெரியும். நம்ம ஜெப அறையில் போகும்போது கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம். மேபி நமக்கு ஒருவேளை நல்ல தகப்பன், அப்படி உருவாக்கக்கூடிய தகப்பன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் ரொம்ப சரியாக செய்வார். பல நேரங்களில் நம்மளாம் உடைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபரையில் போய் உட்காந்தா ஒரு வசனத்தை கொடுத்து நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுவார்ல. அந்த ஒரு வசனத்துக்கான வெளிச்சம், அவர் பேசுகிற அந்த ஒரு வார்த்தை நம்மளை அத்தனை டீக்ரேட் பண்ண, அத்தனையும் உடைச்சிட்டு போய் நின்று வல்லமையாக ஊழியம் செய்ய வைக்கிறத நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். அப்போ இதில் இருந்து என்ன சொல்லலாம்னா, சிலருக்கு மோட்டிவேஷனல் விரும்பினாலும் பரலோகம் மனிதர்களிடத்திலிருந்து அதை அனுமதிப்பதில்லை. அது அவர் தான் பண்ணணும், ஒரு பெரிய திட்டம். கண்டிப்பாக. ஸோ யங் ஜெனரேஷன் பாஸ்டர்ஸ்க்கு நாங்கள் சொல்கிறோம், நம்மளை யாரும் மோட்டிவேட் பண்ண தேவையில்லை. என்ன பாஸ்டர், நம்மளை தேவையில்லைன்ட்டு இல்லை, ஒருவேளை இல்லைன்னு நீங்க தளர்ந்து போக வேண்டாம். ஆமா, நபர்கள் இல்லை, தளர்ந்து போகவே வேண்டாம். சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்றது நினைக்க வேண்டாம். பாஸ்டர் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், பாஸ்டர் பிள்ளையா இருந்தா ஈஸியா வந்துடலாம். வாய்ப்புகளே கிடையாது. பாஸ்டர் பிள்ளையா இருக்கிறத மாதிரி இந்த உலகத்திலே பாரமும் வேதனையுமான களம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா. ஆமா பாஸ்டர், இப்போ நம்ம ஊழியத்துக்கு வரலன்னா என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் பையனே ஊழியத்துக்கு வரல, இவர் என்ன நீ ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடுறாருன்னு. நம்ம ஊழியத்துக்கு வந்துட்டா என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் பிள்ளைல அவன் ஊழியத்துக்கு வராமல் என்ன செய்வான் அப்படிங்கிறது. நம்முடைய பிரசங்கம் நல்லா இருந்தால் அது பாஸ்டர் பிள்ளை மீன் குஞ்சிக்கு நீந்தவா கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்முடைய பிரசங்கம் சரியில்லைன்னா பாஸ்டர் பிள்ளையா இருந்துமே இவனுக்கு வசனத்தை எடுத்து பேச தெரியலையே அப்படின்னுவாங்க. நம்முடைய உடை, நம்முடைய சிரிப்பு, நம்முடைய பொழுதுபோக்கு, நம்முடைய எவ்ரி மூமெண்ட் ஜனங்களால் பயங்கரமாக கவனிக்கப்படுது. அதனால் எனக்கு நல்ல தகப்பன் இல்லை, மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் ஒரு காலமும் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக. ஆவியானவர் நமக்கு இருக்கிற வரைக்கும் அவரை மாதிரி மோட்டிவேட் பண்ண எவராலையும் முடியாது. ஆமாம், தரிசனத்துக்கு ஏற்ற விதத்தில் நம்மளை உருவாக்குவார். எங்கே என்ன பேசணும்,
எங்கே எதை நம்ம செய்யக்கூடாது என்கிறதெல்லாம் ஆவியானவர் நமக்கு அழகாக கற்றுக் கொடுப்பார் பாஸ்டர். அவர் உற்சாகப்படுத்துவார். சோர்ந்து போகிற நமக்கு சத்துவத்தையும் பலனையும் தர்றது அவர் தானே. நிச்சயம் 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 பாஸ்டர். ரொம்ப அருமையாக இருந்துச்சு பாஸ்டர். ஆமாம். சரி பாஸ்டர், அப்புறம் இன்றைக்கி ஊழியத்துக்கு வந்துட்டீங்க, ஆண்டவர் உங்களை அப்படியே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்போ மேரேஜ் பண்ணீங்க? ஆமாம், அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை. லவ் மேரேஜா? ஐயோ, வாய்ப்பு இல்லைன்றீங்களா? வாய்ப்புகளே இல்லை, வாய்ப்புகளே இல்லை. எங்கள் அப்பா சுவாரஸ்யமான கதை. அதுதான் இந்த பாஸ்டர் அரேஞ்ச் மேரேஜ், ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமான கதை. ஓகே. பல இடங்கள்லேருந்து அதற்கான காரியம் வந்தாலும் எங்கள் அப்பா எப்போவுமே எனக்கு ஃப்ரீ வில் என்ன கொடுத்தாங்கன்னா, எப்பா உன் மனசில் ஆண்டவர் யாரையாவது சொன்னால் அப்பா கிட்ட சொல்லிடு அப்படின்ட்டு. சொன்னால் செய்ய மாட்டாங்கன்னு தெரியும், ஆனாலும் பிள்ளைகிட்ட அப்படி ஒரு காரியம் சொல்கிறது நமக்கு அப்படி எதுவும் இருந்ததும் இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் ஜோம் பண்ணோம். என்னுடைய மேரேஜுக்காக எங்கள் வீட்டில் ரொம்ப ஜோம் பண்ணுவாங்க. அம்மா, தங்கச்சி, தம்பிலாம் பயங்கரமாக ஜோம் பண்ணுவாங்க. நான் ரொம்ப ஜோம் பண்ண மாட்டேன் பாஸ்டர். ஃப்ராங்காக நான் எங்கேயுமே சொல்லுவேன், கல்யாணத்துக்காக 7 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம்லாம் போட்டதில்லை. எனக்கு என்ன விசுவாசம்னா, என்ன ஆனாலும் அவளை தான் கர்த்தர் தரப்போகிறார். ஆமாம். நான் 7 நாள் உபவாசம் போட்டாலும் அவள் தான், 21 நாள் உபவாசம் போட்டாலும் அவள் தான், மாற்ற முடியாது. 40 நாள் உபவாசம் போட்டாலும் அந்த பெண்ணு தான். ஐயோ பாவம், இவன் 40 நாள் உபவாசம் போடுறான்டா, கொஞ்சம் கலர் கூட்டினதை கூடன்னு கொடுக்க போகிறாரா? இல்லை. அல்லது அந்த கிருபை உள்ளதா, எக்ஸ்ட்ரா உள்ளதா கொடுக்க போகிறாரு? இல்லை. நமக்குன்னு கர்த்தர் ஒரு வாழ்க்கை துணையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். ஆனால் சிம்பிளாக ப்ரேயர் பண்ணுவேன், ஆண்டவரே என் திருமண காரியமாக நிறைய ஓடக்கூடாது, இங்கே அங்கெல்லாம் ஓடக்கூடாது, நேர் வழியாக நடத்துங்க, யாரை முன்குறிச்சிருக்கிறீங்களோ நீங்கள் நடத்துங்க அப்படின்ட்டு. ஒரு ஊழியர் இங்கே தான் பக்கத்தில் தான், ஆமாம், உரிய காரியத்துக்காக எங்களை அழைத்து கொண்டு வந்தாங்க. வரும்போது அவர் சொல்லிகிட்டே வந்தார், நம்ம போகிற இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய கல்குவாரி இருக்குது, ஆமாம், ஒரு 20 பெரிய டிப்பர் லாரி ஓடுது, அப்புறம் சின்ன சின்ன வாகனங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர்றாரு. எனக்கு பஸ்ஸில் வர வர யோசிக்க, நம்மளை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்களா, பெண் பார்க்க கூப்பிட்டு போகிறாங்களா, அல்லது அந்த லாரிகளுக்கும் அந்த வியாபாரத்துக்கும் உட்காந்து கணக்கெழுத கொண்டு போகிறாங்களா? எனக்கு கண்ணை மூடுனா ஆட்டை கசாப்பு கடைக்கு இழுத்துட்டு போன மாதிரியே தெரியுது. ஆண்டோட்ட சொன்னேன், ஏசப்பா என்னை எப்படியாவது இந்த சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றுங்க. அழைச்சிட்டு போனவர் ஊழியம், தரிசனம் அதையே பேசலை. அவங்களுடைய மெட்டீரியலிசமாகவே தான் கம்ப்ளீட்டாக பேசுகிறாங்க. அப்போது நான் பஸ்ஸில் வரும்போது ரொம்ப உணர்த்தப்பட்டேன். ஆத்தாடி, நம்ம நல்ல ஜோம் பண்ணல போல இருக்குது கல்யாணத்துக்கு, அதனால தான் நம்ம கல்யாண விஷயத்தில் இப்படி ஒரு இது அப்படின்ட்டு. அப்போ யோசித்து பார்த்தேன், அப்படி ஒரு திருமணம் நடந்தால் நான் பாஸ்டராக இருக்க முடியுமா, ஊழியம் செய்ய முடியுமா? ஊழியத்தில் ஒரு நெருக்கம் வந்தோடனே மாமனார் என்ன சொல்லுவார், நீங்கள் பேசாமல் அங்கே வாங்க மருமகனை, கணக்கு எழுதுங்க, நம்ம கல்குவாரியை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுன்னு அவர் சொல்லிடுவார். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோட ரொம்ப பாரத்தோடு ஜோம் பண்ணிட்டு வந்தேன். நாங்கள் இறங்க வேண்டியது ஒரு ஸ்டாப்பு, நாங்கள் இறங்குனது இன்னொரு ஸ்டாப்பு. ஆமாம், நாங்கள் இறங்க வேண்டியது இங்கே உள்ள ஸ்டாப்பு, ஆனால் இறங்குனது அங்கே உள்ள ஸ்டாப்பு. ஸ்தோத்திரம், தேவன் நாம மகிமைப்படுவதாக. அப்புறம் இதே ஜேஎஸ்சி சர்ச்சு தான் எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஜேஎஸ்சி சர்ச்சு ஆசாரிப்பள்ளம் தான் சொன்னாங்க. நாங்கள் இறங்க வேண்டியது இந்த ஸ்டாப்பு, நாங்கள் போய் இறங்குனது மேலே ஆசாரிப்பள்ளத்தில். கடைசி ஸ்டாப்பில் வந்த உடனே கண்டக்டர் சொல்கிறாரு, ஆசாரிப்பள்ளம் இதுக்கு மேலே போகாது, இறங்குங்க. நாங்கள் எல்லாம் இறங்கிட்டு விசாரிக்கிறோம், ஜேஎஸ்சி சர்ச்சு எங்கன்னா ஒரு சின்ன சர்ச்சை காட்டுறாங்க. சர்ச்சுக்குள்ளே போகிறோம், என்னடா அவங்க சொன்னது ரொம்ப பெருசாக சொன்னாங்களே, குட்டி சர்ச்சாக இருக்குதுன்ட்டு. அங்கே இருந்த போதகர் எங்களை பார்த்தாங்க. பார்த்தோன்னே எங்கள் அப்பா ப்ரைஸ் எல்லாம் அவர் ரொம்ப தயக்கத்தோடு ப்ரைஸ் எல்லாம் சொன்னார். அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆச்சுது. நம்ம ஃபோனில் பேசும்போது வாங்க எல்லாம் ஆயத்தம்னு சொன்னார், ரொம்ப தயக்கத்தோடு கூப்பிடுறாரு அப்படின்ட்டு. அப்புறம் பேசிகிட்டே இருந்துக்கும்போது, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டார் அந்த பாஸ்டர். எங்கள் அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிட்டு, என்ன பாஸ்டர் பெண் விஷயமானு சொன்னோம், எல்லாம் பேசணும், நீங்கள் தான் வர சொன்னீங்க, இப்போ என்னென்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் எங்கே போகணும் அப்படின்ட்டு. அப்போ அட்ரஸை சொன்னோன்னே, ஐயோ நீங்கள் முந்தின ஸ்டாப்பில் இறங்கி இருக்கணும், அது இன்னொரு ஸ்தலமாக்கும், ஆனால் நீங்கள் சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. அவர் சொன்ன ஒரு வாக்கியம் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது, நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகலை, ஆனால் வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு. ஈவன் நான் அந்த வேர்டு என் மைண்ட்லேயே இருக்குது. பாஸ்டர் வின்சென்ட் அவங்க ஜேஎஸ்சி சர்ச் பாஸ்டர் தான். அவங்க சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கி என் மைண்டில், நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகலை,
ஆனால் வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு. எனக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரியலை. அவர் சொன்னார், எங்கள் சபையிலையும் நிறைய திருமண வயதை எட்டின பிள்ளைங்க இருக்காங்க, நாங்களும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் பாருங்க அப்படின்ட்டு. இப்போ அவர் சில ஃபைல் வச்சுருந்தாங்க, பார்த்தோம். எல்லாமே என்னுடைய வயதுக்கு மிஞ்சினது. அப்பா சொன்னாங்க, வயசுக்கு மூத்தவளை கெட்டக்கூடாதுடா, அப்போ அவள் மைனி ஆயிடுவா, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஏல நீ எனக்கு சின்ன பையன் தானே அமைதியாக இருடான்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோன்ட்டு அம்மா ஜெபம் பண்ணுறாங்க. அப்பா படுத்துட்டாங்க. நான் பாஸ்டருடைய பிள்ளைகளோடு கூட கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கிறேன். பாஸ்டருடைய பிள்ளைகளோடு கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வேர்டு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது, இவள் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணு அப்படின்ட்டு. ஏடா இவள் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணுங்கிற வார்த்தை வருது, ஏன் வருது எனக்கு புரியலை. சரி, அடுத்த வார பிரசங்கத்துக்கான தலைப்பு கர்த்தர் தர்றார் போல இருக்கு அப்படின்னு நினச்சி மறுபடியும் நான் விளையாண்டுட்டே இருக்கிறேன். அந்த வார்த்தை திரும்பவும் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ நான் எங்கள் அம்மாக்கிட்ட மெல்ல உள்ளே போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட சொல்கிறேம்மா, இவள் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் தர்றாரு அப்படின்னு. அப்படியா ஐயா, அப்போ உனக்கு பெண்ணுங்கதா ஐயா அப்படின்ட்டு அம்மா சொல்லிட்டாங்க. நான் மறுபடியும் போய் பிள்ளைகளோடு விளையாண்டுட்டு இருக்கிறேன். இந்த மீன் டைமில் ஒரு தாயும் மகளும் ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண வர்றாங்க. தாயும் மகளும் வீட்டில் இருக்கிறவங்க சர்ச்சுக்கு ப்ரேயர் பண்ண வர்றாங்க. ப்ரேயர் பண்ண வந்துட்டு போயிட்டாங்க. எனக்கு 3வது அந்த வார்த்தை வரும்போது அம்மாக்கிட்ட போய் சொல்கிறேன். அப்போ அம்மா சொன்னாங்க, ஒரு தாயும் மகளும் ஜெபம் பண்ண வந்தாங்க, நம்ம பாஸ்டர்ட்ட அது யார் என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு. பாஸ்டரை கூப்பிட்டு கேட்ட உடனே அப்போ அவர், ஆமாம் வந்தவங்க இவங்க தான், ஆனால் அந்த பிள்ளை இனிமே தான் பைபிள் காலேஜே போக போகுது, பைபிள் காலேஜே படிக்கலையே பாஸ்டருக்கு எப்படி அப்படின்ட்டு அவங்க யோசனையோடு அவங்க வீட்டில் தகவல் கேட்குறாங்க. அவங்களும் தயக்கத்தோடு, என் பிள்ளை பைபிள் காலேஜ் படிக்கலை, பாஸ்டருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே அப்போது நான் சொன்னேன், ஆண்டவர் வார்த்தை தந்திருக்கிறார், பாஸ்டர் ஆள் பார்க்கல, ஜாதி பார்க்கல, கலர் பார்க்கல, வயசு கேட்கல, பணம் எதுவுமே கேட்கல, ஒரே ஒரு ஆதாரம், கர்த்தர் வார்த்தை தந்தார். கர்த்தர் வார்த்தை தந்தார். அதனால தான் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகலை, வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு. கர்த்தரே கொண்டு போனார் பாஸ்டர், கர்த்தரே கொண்டு போனார். ரொம்ப ஆச்சரியம், அதான் சுவாரஸ்யம்னு சொன்னேன். கர்த்தரே கொண்டு போனார், ரொம்ப ஆச்சரியம். அப்போ சிஸ்டர் நீங்கள் கிரிக்கெட் விளாடுறதெல்லாம் பார்த்துருப்பாங்க? தெரியல, பார்க்கல. இல்லை, அவங்க அந்த அந்த சிந்தையோட வரல இல்லையா. அவங்க தாயும் மகளும் ஜெபத்துக்காக வந்துட்டு போனது. நேரில் பார்த்து பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கான்லாம் பார்த்து இது ஃபிக்ஸ் ஆகலை பாஸ்டர். அவங்களும் என்னைய பார்க்கல, நானும் அவங்கள பார்த்து ஜோடி பொருத்தம் பிடிச்சிருக்கான்லாம் கேட்டு இந்த திருமணம் ஃபிக்ஸ் ஆகலை. ஜஸ்ட் பை த வேர்ட், கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அதுக்கு பிறகு ஃபோட்டோ தந்தாங்க, ஃபோட்டோவில் பார்த்துக்கிட்டோம், செஞ்சோம். மற்றபடி இந்த நாட்கிற மாதிரி தான் ஃபோன் இல்லையே, அதனால் வேறு பேச வைக்கலாம் எந்த வசதிகளும் கிடையாது, அதனால் பேசலை இல்லையா. இல்லையா, பேசினாலும் நம்முடைய ஸ்ட்ரிக்டாக வளர்க்கப்பட்டதுனால நமக்கு பேசுகிறதுக்கும் சில எல்கைகள்லாம் அப்பா அம்மா வச்சுட்டு தான் கொடுப்பாங்க. அப்போது இந்த காரியத்தில் அப்புறம் எங்கள் மாமனார் தான் எங்கள் எல்கைக்கு வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்தா டென்ட் தான் பாஸ்டர், மணல் தான். அவங்கக்கிட்ட எங்கள் அப்பா சொன்னது ஒன்று, உங்கள் மகா வந்தால் தியாகமாக ஊழியம் செய்யணும், தியாகமாக ஊழியம் செய்கிறதா இருந்தால் உங்கள் மகளை நீங்கள் கொடுங்கன்ட்டு. அப்போ எங்கள் மாமா சொன்ன ஒரே வார்த்தை, என் மகளுக்கு கர்த்தர் கணவரை ஊழியக்காரராக தந்தா பிளாட்ஃபார்மில் படுத்து கூட என் பிள்ளை ஊழியம் செய்வோம். ஆமாம், எனக்கு அந்த வார்த்தை இன்னும் மனசில் அப்படியே பசுமையாக இருக்குது. வீடுலாம் வேண்டாம் ஐயா, வீடு என்னைக்குனாலும் கட்டிக்கலாம், வசதி வாய்ப்புலாம் வேண்டாம், அது என்னைக்குனாலும் வரும். ஒரு ஊழியக்கார மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது கர்த்தருடைய சித்தம் நான் உணர்றேன், அதனால தான் வந்தேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து நாங்கள் இருந்த குடிசை அதெல்லாம் பார்த்தாங்கன்னு வைங்களேன், பெண்ணு கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த காலத்தில் ஒரு பெண்ணை ஒரு இடத்துக்கு கொடுக்குறாங்கன்னா வீடு இருக்கா, வேலை இருக்கா, மாப்பிள்ளைக்கு எவ்வளோ சம்பளம் எல்லாம் பார்த்து கொடுக்குறாங்க. நான் எங்கே போனாலும் தைரியமாக சொல்லுவேன், ஒரு நாளும் பணத்தையும் வீட்டையும் பார்த்து கொடுக்காதீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க பையனான்னு பாருங்கள், நல்ல போதகரோடு சபையோடு ஐக்கியமாக இருக்கிறாரான்னு பாருங்கள், ஆவிக்குரிய அனுபவத்தில் சாட்சி உள்ள பையனான்னு பாருங்கள். இந்த 3 இருந்தால் வீடு வாசல் வேண்டாம், வேலை வேண்டாம், சம்பாத்தியம் வேண்டாம், எல்லாம் தானாக கண்டிப்பாக வரும். இதில் சரியாக இருக்கிறவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார்.
நம்ம கல்யாணத்துக்குன்னு பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்து கல்யாணம் கட்டி கொடுத்து ரட்சிக்கப்படாத, தேவனை அறியாத, ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத, சபையோடு தொடர்பு இல்லாத ஒரு பையனுக்கு கட்டி கொடுத்து நிறைய பேருடைய வாழ்க்கை ஒன்றுக்கு இல்லாமல் போயிருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக அந்த மாதிரி கர்த்தர் எங்களை ஆச்சரியமாக திருமண வாழ்க்கையில் இணைச்சார் பாஸ்டர். இணைக்கும் போது கூட என் மனைவிக்கு வந்து உண்மையை ஓப்பனாக சொல்லலாம், ஒன்றும் தெரியாது. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், உங்கள் மனைவி பாட்டு பாடுவாங்களா? நான் சொன்னேன், இல்லைங்க பாட. பிரசங்கம் பண்ணுவாங்களா? ஐயோ பைபிள் காலேஜே போகலை. அப்புறம் என்ன கிருபை இருக்குது, என்ன வரங்கள் அவங்களுக்குள்ளே செயல்படும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையாங்க. கேட்டேன், ஒன்றும் இல்லை, நான் ஒரு சர்ச்சு விசுவாசி, சர்ச்சுக்கு போவேன் வருவேன், அவ்வளோதான். பிறகு எப்படி பாஸ்டர் இந்த மனைவி வச்சு ஊழியம் செய்வீங்க அப்படின்னா? இப்போ நான் சொன்னேன், ஊழியம் நான் செஞ்சுக்கிறேன், எனக்கு மனைவி இருந்தால் போதும். ஆமென். எனக்கு மனைவி இருந்தால் போதும். ஏன்னா பாஸ்டர், ஒரு முறை இங்கே சபைக்கு ஒருத்தங்க ஊழியத்துக்கு வந்திருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்திருந்தாங்க. அப்போது அதில் அந்த ஒய்ஃப் தான் ப்ரீச் பண்ணுறாங்க, நல்ல தாட்டியமாக பிரசங்கம் பண்ணாங்க. அந்த அம்மாவுக்கு திடீர்னு தாகம் எடுத்துட்டு 2 சொடக்கு போட்டு அப்படின்னுச்சுது. அந்த பாஸ்டர் டக்குன்னு உடனே வெந்நியை ஊற்றி கொண்டு போய் புல்பிட்டில் வைக்கிறார். வேற லெவல். ஆமாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சோடனே அப்படி சொடக்கு போடுது. இவர் வந்து அந்த ஆறுன தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் சூடாக கொண்டு வைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு மனசில் ரொம்ப பாரமாயிட்டு. மனைவி சொத்துக்குரிய மனைவி தான், அதில் இல்லை. ஆனால் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, தண்ணி தேவைன்னா திரும்பி சிரித்த முகத்தோட, அப்பா எனக்கு தண்ணி வேணும்னு உங்கள் மனைவி கேட்கலாம்ல, அது என்ன சொடக்கு போடுறது, அது என்ன நீங்கள் ஊற்றுறது? அப்போ அவர் சொன்னார், ஐயா நல்ல கிருபை உள்ள மனைவி வேணும்னு கேட்டேன், ஆண்டவருக்காக பயன்படுற மனைவி வேணும்னு கேட்டேன். ஆனால் அவன் எனக்கு கீழ்ப்படிதல் உள்ள மனைவியாக வேணும்னு நான் கேட்கவே இல்லை. கிருபை உள்ள பயன்படுற மனைவியை கர்த்தர் தந்தார். இப்போ நான் அவளுக்கு டிரைவராக இருக்கேன், நான் கீழ்ப்படிதல் உள்ள கீழ்ப்படிதல் உள்ள புருஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். பாருங்க, என் தோளில் கை போட்டு சொன்னார், தம்பி ஊழியத்துக்கு கிருபை உள்ள மனைவியை கேட்டுறாதீங்க, ஊழியத்துக்கு வரங்கள் உள்ள மனைவி கேட்டுறாதீங்க, உங்களுக்கு மனைவியா இருக்கிற ஒருத்தையே ஊழியத்துக்கு கேளுங்கன்னாரு. அது எனக்கு மறக்க முடியாத அனுபவம், மறக்க முடியாத அனுபவம். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆண்டவர் நமக்கு நல்ல மனைவியை தந்திருக்கிறார். நான் எப்பவுமே என்ன விசுவாசிப்பேன் பாஸ்டர்னா, எல்லாம் தெரிஞ்சவங்களை உருவாக்குறது கஷ்டம், ஒன்றும் தெரியாதவங்களை உருவாக்குறது ரொம்ப எளிது, ரொம்ப எளிது. இப்போ தெய்வ கிருபையில் என் மனைவி எனக்கு நல்ல மனைவியாக இருந்தாங்க. ஆமாம், எனக்கு ஒரு கணவருக்கு என்னென்ன கடமைகளை செய்யணும் பெர்ஃபெக்டாக நேர்த்தியாக, ஸ்தோத்திரம். ஆமாம், இருமல்லாம் இது என்ன இருமல், இதுக்கு என்ன டீ போட்டு கொடுக்கணும், ஆமாம் இந்த டீயில் இப்போ என்ன சேர்த்து கொடுக்கணும், ஆமாம் பெப்பர் போடணுமா, மின்ட் போடணுமா, ஆமாம் சுக்கு போடணுமா, இது வறட்டு இருமலா, சளி இருமலா, முடிச்சோடனே நல்ல டீ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அந்த மாதிரி என்னுடைய அத்தனை காரியத்துக்குமே என்னை கேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்தார்.